என்னுடைய அன்பான உறவுகள் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மிகச்சிறிய செயல்களில் கூட உண்மையாக இருங்கள், ஏனெனில் அதில்தான் நம் பலமே அடங்கியிருக்கிறது. அப்படி ஒரு பலத்தின் பசுமை பயணம்தான் நான் கடந்த 8 வருஷமாக தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த மரம் நடும் வேலைகள். சுவிட்சர்லாந்து நாட்டுல ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப உறவான வாசோ என்ற சகோதரி கிரீஸ் நாட்டுல இருக்காங்க. அந்த சகோதரியோட அப்பா லோனிஸ் அவர்கள் இறந்த நாள் ஞாபகமாக ஒரு மரம் நடவு செய்யணும்னு எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அந்த சகோதரியின் வேண்டுகோளை நிறைவேற்றும் வகையில இந்த மாதம் செப்டம்பர் 7/9/2025 நானும் என்னோட பொண்ணும் சேர்ந்து கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த அந்த சகோதரியின் அப்பா லோனிஸ் அவர்கள் இறந்த நாள் நினைவாக ஒரு புங்கன் மரத்தை சரியான அளவுல சரியான முறையில நடவு செய்து முடிச்சோம். இந்த புங்கன் மரத்தை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியும்னு நினைக்கிறேன். அதிகமான மருத்துவ பயன்கள் நிறைந்தது, பரிசுத்தமான காற்று, மிகுந்த குளிர்ச்சியான நிலை தரக்கூடியது. அதனாலதான் நம்ம மக்கள் யாராவது ஏதாவது புண்ணியம் செய்யணும்னா ஒரு புங்க மரம் வையின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. எல்லா வகையான மரங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். ஆனா புண்ணியம் என்ற வார்த்தைக்கு இந்த புங்க மரத்தை பற்றி நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்கன்னா இந்த மரத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நாம எல்லோரும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நாம எல்லோரும் உயிரோடு இருக்கும்போது பல கோணங்கள்ல பல தோற்றங்கள்ல நிறைய போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்முடைய வாழ்க்கையின் இறுதி பயணம் முடிந்தவுடன் இறந்தவர்களின் நினைவுகளை நம் உறவுகளோடு பரிமாறிக்கொள்கிறோம். அந்த பரிமாற்றமும் இறந்தவர்களின் நினைவுகளும் பெரும்பாலும் அவரவர்கள் பிள்ளைகள் இருக்கும் வரைதான் நீடிக்கும். பிறகு எல்லாமே நீத்துதான் போகும். ஆனால் இது போன்ற நல்ல செயல்களை சரியாக செய்யும் போது நமக்கு பிறகும் சில தலைமுறைகளை தாண்டி மிகப்பெரிய பசுமையான நினைவுகளாக இருக்கும் என்பதே நிதர்சனம். எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அறிவு எல்லோருக்கும் அதிகாரத்தை வழங்கலாம். ஆனால் நம்முடைய குணம்தான் பிற மனிதர்களிடம் மரியாதையை பெற்றுத்தரும். மீண்டும் அடுத்த பதிவுல இதே ரோட்டுல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ. நீங்க உசுரோடு இருக்கும் போதும் சரி, இந்த செத்ததுக்கு அப்புறமும் சரி, செத்துட்டீங்கன்னா பாடி போயிடும், ஆன்மா போகாது. ஆன்மா என்னைக்கும் அழிவே இல்லை. அப்ப இந்த வாழ்க்கையில நீங்க பண்ண அத்தனை தவறும் பாடியில போய் பதியறது மட்டும் இல்ல, மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கு. எல்லாமே மைண்ட்ல இருக்கு, சாஃப்ட்வேர்ல இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் அப்படியே ஆன்மால லோட் ஆகி இருக்கும். அதைத்தான் நீங்க தூக்கிட்டு போக முடியும். எந்த சொத்து பத்தெல்லாம் தூக்க முடியாது.